நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்களிலே, இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்திலே வருமானம் வருது, அந்த பணம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எதனால வேஸ்ட் ஆகுது? வருமானம் வருது, ஆனா சில நேரத்தில் வேஸ்ட் ஆகுது. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தியில முதல் பாயிண்ட் என்னன்னா, அடிமை. எதனால அடிமை? இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில்தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த பலன் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம் சொல்லி புலம்புறாங்க. முதல்ல பலன், ரெண்டாவது நன்மை. வேலை செஞ்சா அந்த பணத்தை நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணணும். இன்றைய காலகட்டத்திலே நிறைய இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வருமானம் ஃபுல்லா தேவையில்லாம வேஸ்டா செலவாகுது. 37ஆம் வசனத்துல தெளிவா அதுக்குள்ள ஆன்சர் இருக்கு. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம். வருமானம் எப்போ தேவையில்லாம வேஸ்டா வெளியே போகுது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டு அப்படின்னா, வருமானம் மெதுவா வெளியே போக ஆரம்பிச்சிருது. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம். வருமானம் நிறைய வருது, சில குடும்பத்துலலாம் பணம் செழிப்பா வீட்டுக்கு வருது, ஆனா எப்படி வருதோ அதே போல வெளியில போயிருது. நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. கொஞ்சம் வேஸ்ட் ஆகலையா, எல்லாமே திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் மகா இக்கட்டும் அங்க இருக்கும். அதே நேரத்தில் அடிமையா இருப்பாங்க. வருமானம் திரளாக வெளியில போயிரும், ராஜாக்களுக்கு போயிரும். இன்னைக்குள்ள செய்தி ஒரு 6 பகுதியா பிரிக்கலாம். முதலாவது, இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். அதனுடைய விவரத்தை சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், அதன் வருமானம். அதாவது எந்த தேசத்தில் இருக்கிறோமோ அந்த தேசத்துல எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது அந்த வீட்டுக்குள்ள காரியங்கள். அந்த வீட்டுக்கு தேவன் ஆசீர்வதிச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்திலே திரளான வருமானம் உள்ள வரும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் உள்ள வரும்போது திரளாக வெளியில போகுது. அதை கண்டுபிடிக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதை கண்டுபிடிக்கணும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் உள்ள என்டர் ஆகும்போது வருமானம் ஃபுல்லா வெளியில போயிருது. 37ஆம் வசனத்தை கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடமா படித்தால் ரொம்ப நல்லது. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. புலம்புறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வருமானம் வெளியில போன உடனே புலம்பிட்டு இருப்பாங்க, வேதனையில இருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க. வருமானம் வருது வீட்டுக்கு, அது 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 லட்சமா இருக்கலாம், 2 லட்சமா இருக்கலாம், 5 லட்சமா கூட இருக்கலாம், 10 லட்சமா கூட இருக்கலாம். ஆனால் வருமானம் வேஸ்டாக தேவையில்லாத செலவுக்கு போகுதா?
மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறன்னு சொல்லி புலம்புறாரு. ஏன் அப்படி புலம்புறாரு அப்படின்னா, எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் வருமானம் ராஜாக்களுக்கு திரளாக போகும் என்ற ஆன்சர். அதுல பதிலே இருக்கு. திரளாக போகுமா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இல்லாமல் இருக்குமானால் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இல்ல பிரதர், நாங்க இருக்கிறோம், ஆனா எப்படியும் பாவம் உள்ள வந்துருது அப்படின்னா வருமானம் வெளியில போயிட்டுன்னு சொல்லி முதல்ல புரிந்து கொள்ளணும். பாவம் இருக்கிற இடத்துல எதுலயோ ஒரு இடத்துல அடிமையா இருப்பாங்க. அது இருளான காரியமா இருக்கலாம், அது பாவ காரியமா இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பான். பணம் வரும், அது எதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. ஆனா வசனத்துல எப்படி ஆன்சர் இருக்கு அப்படின்னா, வருமானம் திரளாய் ராஜாக்களுக்கு போகிறது. அப்போ வருமானம் வெளியில போயிட்டு ஏன் போச்சு அப்படின்னா பாவங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர்கள் ராஜாக்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும், பாவம் உள்ள வந்த உடனே நம்முடைய சரீரத்தை பிசாசு கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தாங்க. எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். சரீரங்களையும் மிருக ஜீவன்களையும் தங்களுக்கு இஷ்டமானபடி ஆளுகிறார்கள். ஏன்னா பாவத்தில் அடிமையில இருக்கிறாங்க. அதனால வருமானம் வெளியில போகுது. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். புலம்புகிறார். ஒரு பக்கம் வேதனை, இன்னொரு பக்கம் புலம்பல், இன்னொரு பக்கம் நாங்க அடிமையா இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நாங்க மகா இக்கட்டில் அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு. இன்னைக்கு காலை வேளையில இந்த செய்தியை நம்ம தியானிக்கும் போது ஒரு 6 பாயிண்ட் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அடிமை. எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, பாவங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு என்றால் அடிமையில இருக்கிறாங்க. 2வது வருமானம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. வருமானம் ஃபுல்லா திரளாக வெளியில புறப்பட்டு போகுதுன்னு அர்த்தம். என்ன பிரதர் காலையில இப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வசனத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ந்தால், நீதியை பின்பற்றினால், உண்மையா வாழ்ந்தால், நியாயமா நடந்தால் கர்த்தர் கூட இருப்பார். இந்த கடைசி காலத்துல எத்தனையோ செய்தி நம்ம கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடருதா? அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்திலே பாவத்தினாலே அடிமையா இருக்கிறாங்க. தங்கள் சரீரங்களையும் தங்கள் மிருக ஜீவன்களையும் தங்களுக்கு இஷ்டமானபடியே ராஜாக்கள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உள்ள வரும்போது அடிமை, வருமானம் ஃபுல்லா அங்க போயிருது. 3வது சரீரம் இஷ்டமானபடி ராஜாக்கள் ஆள்றாங்க. நாங்கள் மகா இக்கட்டிலே அகப்பட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, எங்கள் மிருக ஜீவன்களும் அப்படிங்கிறது. அப்ப எல்லாமே இன்னொரு கண்ட்ரோல்ல போயிருது. கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது வேலி அடைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை கூட்டார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யமும் வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அதனோட வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வேதனை அதிகமா இருக்கு. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே சத்துரு உள்ள வாரானா, உள்ள பாவம் என்றாகுதா, அக்கிரமம் என்றாகுதா, இதை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல வருமானம் வருது, ஆனா திரளாக வெளியில போயிருது. நான் சொல்றது ஒரு முக்கியமான செய்தி. நிறைய குடும்பத்துல எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நான் இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். கர்த்தர் தருவார், நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பக்கம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, வந்த வருமானம், வந்த பணம், வந்த சம்பளம் நம்ம வீட்டுல தேவன் ஆசீர்வதித்தது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா, வெளியில போகுதா?
திரளாக வெளியில போயிட்டு இருக்கா? அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது எதிலையாவது அடிமையா இருக்கிறோமா? ஏன்னா பிசாசு நெருங்கி நிற்கிற பாவம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். இப்ப நம்ம கையிலேயே செல்போன் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம பார்க்கிற பார்வை, நம்ம சிந்தனை, நம்ம நினைவு, நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள், நம்ம கை எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பிரியமான இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு பகுதியில பாவம் தொடருதா? சத்துருக்கு நம்ம எங்கேயாவது வாசல் திறந்து கொடுத்துருக்கிறோமா? 24 மணி நேர வாழ்க்கையில பிசாசுக்கு எங்கேயாவது வாசல் திறக்கப்பட்டிருக்கா? அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. நமக்கே தெரியாம நம்ம வீட்டுள்ள வருமானம், நம்ம வீட்டுல நம்ம சம்பாதித்து வைக்கக்கூடிய காரியங்கள் வெளியில எங்கேயாவது போகுதா? என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் அப்படி சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை. அதுக்கு முன்பாக கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது வருமானம் திரளாக வெளியே போயிட்டு, எதனால போச்சு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, உலகத்துக்குள்ள காரியங்கள், உலக வழிபாடு, பாவ அடிமை, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் ஏற்ற வேலை வரும்போது நம்மளை உயர்த்திடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும். ஏன்னா தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கணும். தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். பரலோகத்துல தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு மாசம் வருமானம் எவ்வளவு வருது, அதுல எவ்வளவு வேஸ்ட் செலவு ஆகுது, ஒரு கணக்கு எழுதி பார்த்தா தெரியும். இவ்வளவு ரூபா வந்துச்சு, ஆனா வேஸ்டா எவ்வளவு செலவாச்சு. நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அதான் முக்கியமான பாயிண்ட். வருமானம் ஒரு 30,000 வருது, 30,000 ரூபாயில 25,000 ரூபாய் வேஸ்டா வெளியில போயிட்டு அப்படின்னா அவங்க கையில 5,000 மட்டும்தான் இருக்கும். 50,000 எனக்கு சம்பளம் வருது, 40,000 வெளியில போயிட்டு தம்பி, 10,000 தான் மிச்சம் இருக்கு அப்படிம்பாங்க. 40,000 வெளியில போயிட்டு அப்படின்றாங்க. ஏன்னா வருமானம் திரளாக வேற எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். சில ஜெபக்குறிப்பு வரும்போது சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா, நாங்க தெரிஞ்சவங்களுக்கு கையெழுத்து போட்டோம், இப்போ அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் தேவன் தந்திருக்காரு, ஆனா வேற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கையெழுத்து போட்ட நிமித்தமாக பணம் ஃபுல்லா வெளியில போயிட்டு இருக்கும். அதனால இந்த செய்தி நிறைய ஆழமா போயிட்டே இருக்கும். வருமானம், உங்க வீட்டுல யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு ரூபா வருமானம் வருது, அது வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், எந்த துறையில வேலை பார்த்தாலும் சரி, வீட்டுல வரக்கூடிய வருமானம் அது கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு தந்தது. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே, வீட்டில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அப்படி வாழ்ந்தால் ஒரு ரூபா கூட வேஸ்ட் செலவு வராது. அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போயிரு புலம்புறாரு. இன்றும் கூட நிறைய குடும்பத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அது என்ன அடிமை அப்படின்னா பாவ அடிமை. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவன் நம்ம குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தாரா? உடனே ஒரு டைரி போட்டு எழுதுங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? இல்ல நம்ம வீட்டில் உள்ள வருமானம் தேவையில்லாம வேஸ்ட் செலவு ஏதாவது ஆயிட்டு இருக்கா? அதை கொஞ்சம் கண்டுபிடித்து ஒரு டைரியில் எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது தான் தெரியும்
இன்னும் நம்ம எங்கேயாவது கர்த்தருக்குள் வழி விலகி போயிட்டோமா, இல்லை கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கு அப்படின்னா உடனே மனம் திரும்பிடணும். ஆமாப்பா, என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிச்சீங்க, ஆனா எங்க வீட்டுல இப்படி ஒரு பாவம் இருக்குப்பா, இந்த பாவத்து நிமித்தமாக எங்களோட வருமானம் வேஸ்டா வெளியே போயிட்டு இருக்குப்பா, நாங்க மகா இக்கட்டில அகப்பட்டு இருக்கிறோம்ப்பா, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு சுகம் வேணும்ப்பா, எங்களுக்கு ஒரு பலன் வேணும்ப்பா, நாங்க நன்மையை அனுபவிக்கணும்ப்பா. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம தான் அனுபவிக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் வேற யாரோ, அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லை கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், வேற யாரோ இதோ பலனையையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். சில வீட்டுல நிறைய பணம் வருது, ஆனா அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கா? அதான் மெயின் பாயிண்ட். அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் மற்றது ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது, திரளாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா நம்ம எந்த காரியத்துல கர்த்தரை விட்டு வழி விலகணும், நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, அதை மட்டும் கண்டுபிடிப்போம். அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார். தேவனோட சமூகத்தில் தாழ்த்துங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோட துதியோட சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாரும் பழுகி பெருகணும்ப்பா. அவனுடைய சம்பத்து பழுகி பெருகணும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்க. கையின் கீழே ஆசீர்வதிங்க. சிரசின் மேல ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணியிலே ஆசீர்வதிங்க. குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. என்னோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் முடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடிய குடும்பங்களை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை கர்த்தர் சந்திங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கும் ஏற்ற துணையை தாங்க. கற்பத்தின் ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இறங்கி சந்ததியை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் மன்னித்து அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். அவங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு வியாதினாலே பாதிக்கப்பட்டு யார் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் பூரண சுகம் தந்து, தீர்காயுசு தந்து, விடுதலை தந்து, சுகம் பலன் ஆரோக்கியம் கட்டளையிட்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, இந்த நாளிலும் எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். வேலை இல்லாமல் இருக்காங்க, கர்த்தர் வேலை வாசல் திறந்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கணும். அவங்க இருக்கிற இடத்துல தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்திடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து வருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.